எனது ஒரே ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரையில் 100 நோய்களை குணப்படுத்தலான்னா நம்புவீங்களா? ஸோ நம்பி தாங்க ஆகணும். அப்படிப்பட்ட ஒரு ஹெல்த்தியான முருங்கைக்கீரை சூப்பு தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான அயன் சத்துக்கள்லேருந்து நிறைய சத்துக்கள் இருக்குன்னு தான் சொல்லணும். இதை நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்துறது மூலியமாக உங்களோட ஒட்டுமொத்த நோயுமே குணமாகுதுன்னு சொல்கிறாங்க. அப்படி ஒரு முருங்கைக்கீரை சூப்பை எப்படி ஈஸியாக செய்யலான்றதை பார்த்துலாம். இப்போ முருங்கைக்கீரையை முதல்ல இந்த மாதிரி நல்லா கொழுந்து கீரையை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருங்க. உரக்கல்ல இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் இதெல்லாம் ஒரு துண்டு போட்டு இந்த மாதிரி தட்டி வச்சுட்டு முருங்கைக்கீரையை ஒரு பாதி முருங்கைக்கீரையை அரைச்சி எடுத்துடலாம். பாதி முருங்கைக்கீரையை அப்படியே வச்சுக்கலாம். இப்போ தாளிப்புக்கு ரெடி பண்ணிவிட்டு நம்ம இடித்த விழுதெல்லாம் இதில் சேர்த்து நல்லா மணக்க வதக்கிடுங்க. இதில் ஒரே ஒரு தக்காளி பழம் சேர்த்துட்டு இப்போ அரைச்ச விழுதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் முருங்கைக்கீரையும் சேர்த்துருங்க. இதோட கார்ன்ஃப்ளவர் மாவு சோள மாவு ஒரு ஸ்பூன் எடுத்துட்டு கொஞ்சம் கரைச்சி இதோட சேர்த்துருங்க. நல்லா கொதி வரட்டும். மணக்க கொதி வந்ததுக்கப்புறம் மிளகு ஜீரக பொடியை போட்டு இறக்குனியா அப்பப்போ இந்த மழை காலத்தில் சுட குடிச்சா அப்படி தான் இருக்கும். என்னங்க இனிமேல் மழை காலத்தில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை எங்கே கிடைச்சாலும் மிஸ் பண்ணாமல் வாங்கி இப்படி சுட சூப்பு செஞ்சு அசைத்திடுங்க. தேங்க்யூ.